மக்களே, பாரு ஆரம்பிச்ச சண்டை, பாரு ஆரம்பிச்ச கண்டென்ட் தாறுமாறாக போய்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அன்சீன் ப்ரோமோ. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு ஹவுஸ்மேட்ஸுக்கு இடையில் பயங்கரமான சண்டை. என்ன காரணத்துக்காக சண்டை? நம்மளுடைய வினோத் அவர்கள் வெங்காய டப்பாவை வச்சு சண்டை போடுறாரு. யார் தூக்கிட்டு போனா? சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ். யாரு? நம்ம சுபிக்ஷா வெங்காய டப்பாவை தூக்கி கொண்டு அங்கே வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள. எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்கன்றது தெரியல. என்ன காரணம்? பார்வதி ஒரு விஷயம் காலையில் கேட்குறாங்க. தனக்கு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்துக்களை நிலைநிறுத்துவதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அனைத்தையும் போட்டு ஒரு ஒரு கலவையாக செய்து தரும்படி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இதை செய்து தரவில்லை யார்? அந்த டீம். பதிலாக வெஜிடேரியன் ஃபுட்டு நம்ம செய்கிறது தானே, ஏதாவது ஒன்று செஞ்சால் போதில்லை, அவங்க கேட்குறத செஞ்சு கொடுக்கணுன்றது சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலிருந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய விஷயங்களை யூஸ் பண்ணி அவங்க கேட்குற எதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது ரூலு. எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்காக தனியாக இங்கே வீட்டோட பொது பொருள்லேருந்து எடுத்து சமைச்சு கொடுக்கணுன்றதுலாம் ரூல் கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? கிழங்கு மட்டும்தான் பண்ண முடியும்னு முடிவெடுக்கிறாங்க. நியாயமான ஒரு விஷயம். இப்போ பார்வுக்கு என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும். காலையில் ஒரு பிரச்சனைக்கு வம்பிழுத்தாங்க, வரல. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைக்கு வம்பிழுத்தாங்க, உள்ளே போய் இவங்க விளையாடுறதுக்கு நடுவில் மஞ்சள் கலர் சட்டையை போட்டுக்கிட்டு மஞ்சள் கலர் சொக்காவை போட்டுட்டு போய் நின்று ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கடையை. ஏன்னா டக்குன்னு வேற ஒரு சட்டையில் இருந்தாங்க காலையில் சிகப்பில், உடனே மஞ்சைக்கு மாறினாங்க. உடனே இது எல்லாரும் பண்ணுறது தான். அக்கா ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ கேமரா சென்ட்ரிக்காக எங்கே தனித்துவமாக தெரியுமோ அங்கே நிற்கணுன்றக்காக நின்றுருந்தாங்க. இது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அக்கா அந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமராவில் தனியாக உட்காந்து ஒன்று அழுதுகிட்டு இருப்பாங்க, இல்லை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த டைமில் இருப்பாங்க. அப்போ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிங்கன்னா தெரியும். ஓகே, இந்த டைம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு தனியாக உட்காந்து அழுவாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு தனியாக உட்காந்து புலம்புவாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மூவர் கூட்டணி கூட உட்காந்து இது கொடுப்பாங்க. சரி, அக்கா அப்படி பண்ணிட்டு இருக்க டைமில் என்னாச்சு? சபரி சொல்கிறாரு, இங்கே நிற்காதீங்க, இங்கே தள்ளி நில்லுங்கன்னு. அதில் ஒரு பஞ்சாயத்து வருது. எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க. அக்கா தனியாக புலம்புறது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் இதவே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கு காலையில் இருந்து. என்டர் மெஜாரிட்டி குரூப்பா அவங்க. மெஜாரிட்டி குரூப் எப்படிங்க? இருக்க 19 பேரில் நீங்கள் ஒன்று, பக்கத்தில் இந்த சைடு ஒரு அல்லக்கை, இந்த சைடு ஒரு அல்லக்கை. இந்த அல்லக்கை அப்பப்போ அங்கங்கே போயிட்டு வருது. நீங்கள் 2 பேரும் ஒரு கேங்கு, மீதி இருக்க 17 பேர் ஒரு கேங்கா? ஏமா அதுக்கு பேர் ஹவுஸ்மேட்ஸ் ஒத்துமையாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் தனியாக கேங் சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பார்வோடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு நம்ம கேட்குற கேள்வி தான், என்னடா டே மனசாட்சி இருக்காடா? 18 பேர் இருக்க இடத்துல 3 பேர் ஒரு கேங்கா, 15 பேர் ஒரு கேங்கா. உங்களுக்கே சிரிப்பு வரல? உங்களுக்கே சிரிப்பு வரல? சரி, அதை கூட விடுங்க. அப்பப்போ இந்த கேங் உட்காந்து பல விஷயங்களையும் பதிவு பண்ணும் இல்லையா? பார்வக்கா பதிவக்கா இல்லை, பதிவக்கா இன்னைக்கு என்ன பதிவு பண்ணுறாங்க? சபரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, நடிப்பு தாங்க. சபரி தாங்க. சபரி எப்படி வேணாலும் இருந்துருப்பான். ஆனால் உங்கள் கேமை பற்றி சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில் உங்களுக்கு அந்த காய்கறி செஞ்சு கொடுக்க சொல்லி நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க தெரியுமா? யார்கிட்ட சொன்னீங்க? அங்கே இருந்துக்கிட்டு இருந்த எல்லாத்துட்டையும் சொன்னீங்க. எஃப்ஜேவை குறிப்பாக கூப்பிட்டு சொன்னீங்க. இப்போ சபரி கிழங்கு பண்ணிட்டாரு, அது மஞ்சப்பொடி அதிகமாக போட்டார் அதில். அப்போ கலையை கூப்பிட்டு வச்சு முதல்ல இவங்க வெளியே சொல்கிறாங்க, கலை அதில் மஞ்சப்பொடி ஜாஸ்தியாக போட்டால் அதை வாயில் வைக்க முடியல. எப்படி வாயில் வைக்க முடியல? நீ எனக்கு ஏதாவது அந்த இதை போட்டு பண்ணி கொடுறா, நீ போய் பண்ணி கொடுறான்றாங்க. கலை சரி பண்ணி கொடுக்குறேன்னு திருப்பி உள்ளே போயிடுறாரு. திருப்பி இதவே பதிவு பண்ணுறாங்க. அங்கே அது சரியில்லை, இது சரியில்லை. இப்போ அந்த இது கிழங்கு எடுத்து இவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. யார்? பக்கத்தில் இருந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா தானமா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. பாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. தன்னுடைய அல்லக்கை எப்படி தனக்கு மீறி பேசலாம்? பேசலாமா? அல்லக்கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லக்கையை வச்சு செய்ன்னு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, நீ எப்படி அதை சொல்லலாம்? நான் ருசியா இல்லைன்னு சொன்னீங்கக்கா, வெளியே சொன்னீங்க, வாயில் வைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இப்படி உழப்புறாங்க அக்கா. நான் ருசியா இல்லைன்னு சொல்லலை, எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய இதை மெயின்டைன் பண்ணணும், அவன் ருசியாக இருக்கட்டும்னு சொன்னால் நான் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களை, புரதச்சத்துக்களை மெயின்டைன் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் 1947 சுதந்திர போராட்டத்தில். அக்கா நிப்பாட்டு, விழுந்துட்ட, ஒட்டிருச்சு, தொடச்சி போட்டு போயிருக்கா, அதான் நல்லது. முடியாது அப்படின்னா சரிக்கா
நீ உழப்புக்கா, உள்ளே கிடந்து உழப்புக்கா. அக்கா வந்து அடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா, கலையரசன் குக்கிங்கில் வந்து என்ன விஷயங்கள் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு நபர். அதனால வந்து நான் அவனை வந்து அதை அப்படி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து அப்படி பண்ணி கொடு அப்படி. இங்கே ஆரம்பமான சண்டை தான் இந்த ப்ரோமோ வரைக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தேவைன்ற டைமில் பொதுவாக இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்தெல்லாம் அப்படி உங்களுக்கு கிளிக்கணுன்ற தேவையில்லை அப்படின்னு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும், நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும்னு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் இங்கே வந்து சண்டை போட்டுருக்காங்க. இதுக்கு அடித்தளம் போட்டது வந்தீங்கன்னா பாருக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணும்போது அப்போ எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்கல்ல. அடுத்து அது எங்கிருந்து பண்ணுறாங்கன்னா பொதுவான பொருட்கள்ல இருந்து பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்கு பொதுவாக ஒரு பொருள் கொடுக்கப்படுறதுல அந்த பொருள்ல இருந்து எடுத்து எனக்கு அது பண்ணி கொடு இது பண்ணி கொடுன்னு கேட்கறது உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை அவங்க பண்ணுறாங்க, அதுக்காக வருது. இப்போ திருப்பி உள்ளே உட்காந்து அக்கா பதிவு பண்ணுறாங்க. வாட்டர் மெலன் ஸ்டாரை கூப்பிட்டு வச்சு, நீ எப்படி அதை பண்ணலாம்? நான் ருசியாக இல்லைன்னு சொன்னேனா? நான் அப்படி சொல்லவே இல்லை. சபரி ருசியாக தான் பண்ணி கொடுத்தான். ஆனால் வந்து நான் இது பண்ணேன். என்னக்கா உழப்புறீங்க? நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. நான் கலையரசன்ட்ட மட்டும்தான் சொன்னேன். யார் இவங்களை சமைக்க சொன்னது? அக்கா, காலையில் போய் நீங்கள் எல்லாத்துட்டையும் சொன்னீங்க. முக்கியமாக எஃப்ஜேவை கூப்பிட்டு சொன்னீங்க. சபரிட்டு நீங்கள் சொல்லலை. ஆனால் அந்த டீமில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் சமைச்சு கொடுக்கலாம்ல. நீங்கள் கேட்டால் அவங்க தான் சமைக்கணும் அப்படின்றதெல்லாம் ரூல்ஸ் இல்லைல்ல. அவ்வளோதான், அது முடியாது. அக்கா கேட்டால் கேட்குற ஆள் சமைக்கணும், கேட்குற விஷயங்கள் சமைக்கணும், அப்போ பண்ணணும். அக்காவுக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுப்பாங்க, திருப்பி இது பண்ணி கொடுக்கணும், அப்படி பண்ணணும். அக்கா கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஆனால் நியாயமான கண்டென்ட் இல்லை. வரட்டும், இந்த கண்டென்ட் தான் நமக்கும் தேவை. பண்ணுறது தவறு, பாரு பண்ணுவது தவறு, முழுக்க முழுக்க தவறு இல்லையா மக்களே? முழுக்க முழுக்க தவறு.